நீயும் பயந்துட்டியா? பிரம்ம ட்ரெஸ்ஸும் போடாம இவ்வளவு கேவலமான காரியத்தை யார் பண்ணிருப்பாங்க? என்னாலையும் யூகம் பண்ண முடியல. ஆனா இதை அனுப்புனவங்க ரொம்ப நாளைக்கு மறைஞ்சிருக்க மாட்டாங்க. நம்ம கண்ணு முன்னாடி வந்தே தீருவாங்க. அப்ப பாத்துக்கலாம். மகா, போலாம். செல்வம், எரிச்சாச்சாடா? இப்பதான் கொரியர்ல பில்லி சோனிய பொருள் எல்லாம் எவனோ அனுப்பி வச்சான். வீட்டுக்கு வெளியில எரிச்சிட்டு உள்ள வரும், கண்ணாடி உடைஞ்சு கிடக்கு. கண்ணாடி தானா விழுந்து உடைஞ்ச அபசகுணமாச்சே. அப்ப நாமளா போட்டு உடைச்சா அபசகுணம் இல்லையா? நீ இந்த மாதிரி சொல்றியே, இதுதான் அபசகுணமா இருக்கு. வாய்க்கு வந்தபடி உளறி கொட்டாத. அவளை எதுக்கு திட்டுறீங்க? வீட்டுல நடக்கிறதெல்லாம் அபசகுணமா தானே நடந்துட்டு இருக்கு. நேத்து ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல ஒரு கூத்தே நடந்துச்சு. அதை விடவா ஒண்ணு நடக்கணும்? கௌரி, அந்த பஞ்சாயத்துல நேத்தே முடிஞ்சு போச்சுல, அத பத்தி இப்ப போய் பேசிட்டு இருக்க? இன்னைக்காவது பொழுது நல்லபடியா விடியும் நினைச்சேன். இதோ இப்படி விடிஞ்சிருக்கு. ஒன்ன தொட்டு ஒண்ணு நாம பேச வேண்டியிருக்குல்ல. ஐயோ, இன்னும் என்னென்ன கஷ்டம் வந்து சேரப்போதோ தெரியல. இந்த கண்ணாடி உடைஞ்சு இதுல தெரிகிற பல முகங்கள் மாதிரி தான் நானும் மனசுக்குள்ள உடைஞ்சு போய் எனக்குள்ள பல முகங்களா இருக்கேன். என்னை சுத்தி நடக்கிறதெல்லாம் பார்த்தா எங்க என்ன நானே எழுந்துருவேனோன்னு பயமா இருக்கு.